வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 4 இன்ச்சு ட்ரெயின் பைப் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் நம்ம டீம் மெம்பர்ஸ் போனால், ஒரு பையனை பைப்பை பறிக்க விட்டுட்டு இன்னொரு அண்ணா வந்து சோக் பிட்டை கொஞ்சம் டெப்த் இன்னும் ஒரு 2 ஃபீட் எடுக்க சொல்லிட்டேன். அந்த அண்ணன் சோக் பிட்டை ஃபுல்லாகவே உள்ளே இருந்த க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக உள்ளே இருந்த மண்ணையும் எடுத்துகிட்டு ஒரு 2 ஃபீட் டெப்த்தை அதிகப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இருந்த பழைய பைப் எல்லாத்தையுமே கட் பண்ணி உடச்சி எடுத்துட்டோம். எப்பயுமே நம்ம கப்ளிங் வந்து 4 இன்ச்சை பொறுத்தளவு புதுசு வாங்க மாட்டோம். ஹீட் பண்ணி நம்மளே ரெடி பண்ணுவோம். எப்பயுமே நீங்கள் ஹீட் பண்ணி ரெடி பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு லீக்கேஜே வராது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வாட்டம்லாம் ரெடி பண்ணிவிட்டு நியூ பேப்பர் பேஸ்ட்டு போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு பைப்பு நகரக்கூடாதுன்னு நம்ம வாட்டம் வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு 4 இடத்துல பைப் இங்கிட்ட அங்கிட்ட நகராமல் இருக்க மண்ணை தள்ளிட்டு அதுக்கப்புறம் வாட்ரு ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டோம். ப்ராப்பராக ட்ரெயின் ஆகுது, எங்கேயுமே லீக்கேஜ் இல்லை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மண்ணை தள்ளிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்க்குறோம். எல்லா ஸ்டேட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசியில் இந்த பைப்பு ஃபுல்லாகவே எப்படி லே பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி ஸ்லோப் வச்சு கொண்டு போயிருக்கோம் வந்து சின்ன ஒரு வீடியோ கிளிப் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்னு தெரியும். எந்த அளவு நம்ம ஸ்லோப் கொடுக்க முடியும், அதாவது 20 ஃபீட்டுக்கு 3 இன்ச்சஸ் ஸ்லோப் கொடுத்துருப்போம். இதுதான் ஸ்டாண்டர்டு.